இன்னைக்கு ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்ஷன் செல்லிங்ல வந்து கம்மியான மார்ஜின் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது லைவ் எக்ஸாம்பிளா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டேட்டா கிடைச்சது. இந்தியாவில் ஆக்சுவலா எஃப்என் ட்ரேடர்ஸ் எஃப்என்டோ ட்ரேடிங் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து எத்தனை பேர் வந்து எவ்வளவு பேர் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, எவ்வளவு பேர் அதுல லாஸ் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டா வந்து செபி சைட்ல கிடைச்சது. அந்த செபியோட லிங்கை வந்து உங்களுக்கு நான் கமெண்ட்ல போஸ்ட் பண்றேன். அந்த என்டையர் டேட்டாவை பத்தி ஒரு வீடியோ வந்து தனியா நம்ம எடுப்போம். பட் இந்த ஸ்லைடு பார்த்தோன்னே ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் செல்லிங் சொல்லும்போது இதை சொல்லிட்டு போனோம்னா அது கொஞ்சம் ஆப்டா இருக்குமே அப்படின்ட்டு. பொதுவாக ஆப்ஷன் பை பண்றவங்களுக்கு பொதுவா அதுல வந்து லாஸ் மேக் பண்றதா டேட்டா அப்படிதான் இருக்கு. ஆப்ஷன் செல்லிங் சைடில் போகும்போது அந்த அட்லீஸ்ட் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கிறோங்கிறத விட லாஸை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேடு பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை பார்த்துருவோம். இந்த டேட்டா வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்கிற டேட்டா தான் இது. ஸோ 10 கோடிக்கு மேலே மொத்தமே 101 பேர் தான் வந்து எஃப்என்டோவில் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. 1 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா ஏர்ன் பண்ணுறவங்க 2400 பேர். ஸோ இப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல இருக்கும் பாருங்க, லாஸ் அப் டு 10K. ஒரு வருஷத்துல 10,000 ரூபாய் லாஸ் பண்றாங்க 38,70,000 பேர். அதுல 1,00,000 10 லட்சம் வரைக்கும் லாஸ் பண்றவங்க டேட்டா பாத்தீங்கன்னா மொத்தம் 23,40,000 பேர் கிட்டத்தட்ட லாஸ் பண்றாங்க. அதுல கோடியில பாத்தீங்கன்னா 1 கோடியில இருந்து 10 கோடி வரைக்கும் லாஸ் பண்றவங்க கிட்டத்தட்ட 10,800 பேர் இருக்காங்க. ஸோ இதை வந்து நாம வந்து இந்த எஃப்என்டோ ட்ரேடுங்கிறதே ரொம்ப ரிஸ்கான ட்ரேடு தான். அதில் ஆப்ஷன் பையிங் போகிறத விட ஆப்ஷன் செல்லிங் சைடில் போகிறது நம்மளுக்கு அந்த லாஸை வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எடுக்கிற ஒரு டைரக்ஷனுக்கு எகனிஸ்டா போனாலுமே அது நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அது எப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப மினி வெர்ஷனாக தான் இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில் ஆப்ஷன் செல்லிங்கோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ நான் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது ஹெச்டிஎஃப்சி ஸ்கை. ஹெச்டிஎஃப்சி ஸ்கைல தான் டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. அவங்க வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்களோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். அதாவது ஆப்ஷன் பையா இருக்கட்டும், இல்லை ஆப்ஷன் செல்லா இருக்கட்டும், எல்லாமே இதில் தான் நடக்கும். இதில் இப்போ இந்த இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின். ஸோ இதில் இந்த கிரீக்ஸ் வேல்யூல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 13th ஜனவரியோட ஆப்ஷன் செயின். ஸோ இன்னைக்கு அடுத்த மணியோட கால் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 101 ரூபா. புட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா. 26,150 அடுத்த மணியா இருந்ததுன்னா இருக்கிற போது இந்த பிரைஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம எப்படி ஆப்ஷன் செல்லிங் எப்படி இந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறதுனால எப்படி இதில் மார்ஜின் கம்மியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். பிஃபோர் தட் இப்போ ஆப்ஷன் பைக்கும் செல்லிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ இன்கேஸ் வந்து நான் அடுத்த மணி நான் வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி அப்படின்னா டைரெக்டா நான் பை பண்ணிடலாம். பை பண்ணும்போது என்ன ஆகும்னா 101 ரூபா இருக்கிற அதோடைய ப்ரைஸ் 102 ரூபா, 105 ரூபா, 110 ரூபா இப்படி போக போக நம்மளுக்கு அதோடைய ப்ராஃபிட் கூடும். ஸோ இதுதான் அதோடைய பையிங்கோட ப்ரொசீஜர். ஒருவேளை நான் மார்க்கெட் இறங்கும்னு நினைச்சேன்னா 90 ரூபால இருக்கிற பிரீமியம் வந்து 90 ரூபா, 91 ரூபா, 95 ரூபா இது மாதிரி போயிட்டே இருக்கும். 100 ரூபா அந்த மாதிரி போகும். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம அதை கட் பண்றோமோ, டார்கெட் அச்சீவ் ஆனோடனே கட் பண்றோமோ அது நம்மளுடைய ப்ராஃபிட்டா இருக்கும். பட் இது ஆப்ஷன் பையிங். பட் இப்போ நான் சொல்ல போறது ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா என்னன்னா, என்ன பிரீமியம் நம்ம வந்து விற்கிறோமோ அந்த பிரீமியம் வந்து கம்மியா வரணும். அதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லிங். உதாரணத்துக்கு இப்போ ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் மார்க்கெட் மேல போகுதுன்னா நாம ஆப்ஷன் காலை வந்து பை பண்ணாம புட்டை வந்து செல் பண்ணணும். புட்டை செல் பண்றதுனால என்ன ஆகும்னா மார்க்கெட் பிரைஸ் மேல போக போக புட்டோட பிரீமியம் வந்து கம்மி ஆயிட்டே வரும். அந்த பிரீமியம் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டெட் ப்ராஃபிட் தான் இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு பிரீமியம் விக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட்டா வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்போ 90 ரூபாய் பிரீமியம் அட்ட மணில 90 ரூபாய் பிரீமியம் வந்து நம்ம விக்கிறோம் அப்படின்னா இந்த 90 ரூபாய் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதிகபட்சமாவே. ஆனா பை பண்றதுனால என்ன கிடைக்கும்னா அந்த இப்போ 100 ரூபாய் இருக்கிற காலோட பிரீமியம் வந்து 200 ரூபாய் போடலாம், இல்ல 250 ரூபாய் போடலாம், 300 ரூபாய் கூட போடலாம். அது மொமெண்டம் பொறுத்து தான். பட் செல்லிங்ல இந்த ஒரு லிமிட் இருக்கு. பிளஸ் இதுல நம்மளுக்கு அதுல ஒரு சில பெனிஃபிட் இருக்கு. அதை வந்து என்னென்னங்கிறது அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த நான் யூஸ் பண்ற இந்த பிளாட்ஃபார்ம்ல பொதுவா வந்து ஜெரோ தான் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அவங்க வந்து நிறைய கம்பெனியோட டைப் பண்ணி அவங்க இதை ஆப்ஷன் செல்லிங்க்கோ இல்லை ஆப்ஷன் பையிங்க்கோ ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து ஹெச்டிஎஃப்சியில் யூஸ் பண்ணுறதுனால இந்த இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ப்ரீமியம் வந்து கம்மியாக வருது செல்லிங்கில். நான் ஒரு 2 இதில் செக் பண்ணேன், 2-3 இதில். பட் உங்களுக்கு எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அதோட லிங்க் நான் கமெண்ட்ல நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அது மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட் இருக்கும். அது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டவுட்டை அதில் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதில் இன்கேஸ் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், இதில் எப்படி சூஸ் பண்ணுங்கிறது எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணினா உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ ஆப்ஷன் செல்லிங்க்கு எப்படி ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணுறோம், எவ்வளவு வந்து வருது மார்ஜின் வருதுங்கிறத லைவா பார்த்துடலாம். இப்போ அடுத்த மணில 13ஆம் தேதி ஜனவரி எக்ஸ்பைரியில் நம்ம அதை எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்னுடைய இது என்னன்னா அடுத்த மணியில இருக்கிற ப்ரீமியம் வந்து இப்போ மார்க்கெட் மேலே போகுது. அடுத்த மணியில் இருக்கிற ப்ரீமியம் வந்து செல் பண்ண நம்மளுக்கு அடிஷனல் பெனிஃபிட் என்னென்ன கிடைக்கும்னா அதோடைய தீட்டாவோட வேல்யூ வந்து நிறைய இருக்கும். அதனால தான் அடுத்த மணியில செல்லர் வந்து பொதுவாக வந்து அடுத்த மணியில இருக்கிறது சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தீட்டா வேல்யூ அதிகமா இருக்குங்கனால அதுதான் சூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையரா இருக்கவங்க பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மணி இல்ல ஓடிஎம் இல்ல ஐடிஎம் பண்ணுவாங்க. ஐடிஎம் பண்ணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி அதோட டெல்டா வேல்யூ மூவ் ஆகும் வேகமா. அதனால அது அந்த பையருக்கு உண்டான இதோட பொதுவா செல்லர் வந்து அடுத்த மணி தான் பொதுவா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நேக்கடா நான் மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா நான் வந்து ப்ரீமியத்தை செல் பண்ணணும். அப்போதான் எனக்கு ப்ரீமியம் வந்து கம்மியாகும் மார்க்கெட் மேலே போக போக. அப்படின்னா புட் ப்ரீமியத்தை நேக்கடா நான் அப்படியே செல் பண்றேன். ஒரே ஒரு லாட்டு 13th ஜனவரி அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவரால் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1,89,000 எனக்கு கேட்குது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஹை ப்ரீமியம் செல்லிங் போனீங்கன்னா நிறைய மார்ஜின் தேவைப்படும், பெரிய அன்லிமிட்டெட் ரிஸ்க்கும்பாங்க. அன்லிமிட்டெட் ரிஸ்க்லாம் கிடையாதுங்க. எனி ட்ரேடு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு அது லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்பவுமே லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி பழகணும், அதுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சு பழகணும். ஸோ இப்போ இந்த 1.89 lakhs இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணணும். என்னால் அவ்வளவு பண்ணி இது ஒரு லாட்டுக்கு உண்டான ப்ரீமியம் தான் மார்ஜின். பட் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா 90 ரூபாய் ப்ரீமியத்தை நான் செல் பண்ணிட்டு ஒரு 6 ரூபா இல்ல ஒரு 5 ரூபா இருக்கிற ப்ரீமியத்தை நான் பை பண்றேன் புட்டுலயே. அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரீமியம் பாத்தீங்கன்னா ஃபண்ட் எனக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட 68,000 தான். கிட்டத்தட்ட எனக்கு 1,00,000 ரூபாய் எனக்கு இதுல சேவ் ஆச்சு. ஸோ ஒரு லாட்டு தான். பட் வந்து எனக்கு இதுல 1,69,000 இருந்த மார்ஜின் இப்ப 68,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு சில ஹெட்ஜிங்கோட போகும்போது நம்மளுக்கு எப்பவுமே அதோடைய மார்ஜின் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். பட் இதுல என்னன்னா நம்மளுக்கு லிமிட்டெட் ப்ராஃபிட் தான். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இப்படியே போச்சுன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்குள்ள நம்மளுக்கு அதிகபட்சமா 5,577 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இல்ல லாஸ் ஆச்சுன்னா 26,000 ரூபாய் லாஸ் ஆகும். நம்ம அதை அப்படியே வச்சிருக்கணுங்கிறது பொதுவா அந்த மாதிரி இல்லை, ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணலாம். இல்ல ஈவன் இப்போ வந்து 26,140 இதே இடத்துல மார்க்கெட் நின்னா கூட நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் வந்துடும். ஒருவேளை 26,100 கிட்டத்தட்ட நம்ம எடுத்த பொசிஷன்ல இருந்து ஒரு 70-80 பாயிண்ட் ஆப்போசிட்டா போனா கூட நம்மளுக்கு ப்ராஃபிட்டா தான் கிடைக்கும். இறங்கினா கூட நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டோட தான் நம்ம அந்த எக்ஸ்பைரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்.
ஸோ இந்த கிராஃபோட எக்ஸ்பிளைன்ல உங்களுக்கு இன் டீட்டெயிலா சொல்லணும். இது அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு போக முடியாது. அது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இன்கேஸ் ஏதாவதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பொதுவா இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஆப்ஷன் செல்லிங்னா ரொம்ப பிரீமியம் அதிகமா வேணும்பாங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு சின்ன ஹெட்ஜிங் போறப்போ ரூ. 68,000 ரூ. 70,000 ரூ. 70,000 அந்த ரேஞ்சில் இருந்தா கூட நம்மளால ஒரு லாட் பண்ணும். இது வந்து ஒரு லாட்டுக்கு உண்டான மார்ஜின் தான். பட் இதோட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருக்கு, என்னால அவ்வளோலாம் போக முடியாதுங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்ஷன் பை பண்றோம் இல்லைங்களா, ஹெட்ஜிங்கா பண்ற இடத்துல ஒரு 2 லாட்டா வாங்கிட்டு, அதாவது ஒரு லாட்டை செல் பண்ணிட்டு 2 லாட்டா பை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 10,000 இருந்து 20,000 நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பொதுவா அப்படி தேவையில்லை. ஒரு லாட்ல நம்ம செல்லிங் பண்றது ஒரு சேஃப் ஜோனு. நம்மளுக்கு விற்கிறது ரூ. 90 பிரீமியம் தான் விற்க போறோம். அதனால ரூ. 4 பிரீமியம் வந்து எப்படி இருந்தாலும் ஜீரோ ஆனாலும் நம்மளுக்கு அது லாஸா போகும். அதனால நீங்க ஒரு லாட்டு பை, ஒரு லாட்டு செல் இந்த மாதிரி போய்க்கிறது நல்லது. இன் டீடைல் வீடியோ உங்களுக்கு அடுத்ததா உங்களுக்கு ஒரு 1 வீக்ல உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது கம்மியான பிரீமியம் வந்து பொதுவா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா பயன்படுத்திக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.